பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தகப்பனே, இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன் சுவாமி. நீர்தாமே எங்களை ஆளுகை செய்வீராக. எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் யாவற்றையும் நீர் ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதித்து இந்த துதி ஆராதனையை வழி நடத்துவீராக. ஆமேன். ஏசாயாவின் புத்தகம் அதிகாரம் 6 இறைவசனம் 8 இவ்வாறு சொல்லுகிறது. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமேன், அல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய காரியமாய் அனுப்ப ஒவ்வொரு மனிதனையும் தேடிக்கொண்டிருக்கிறார். சகோதரனை, சகோதரியே, உன்னையும் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய பணியிலே நம்மை அர்ப்பணிப்போமா? அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயரதொனியோ இதை யார் என்று கேட்பாரோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசவாசங்கள் பெருகிடுதே. ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசவாசங்கள் பெருகிடுதே. ஆயிரம் ஆயிரமே நரக வழி போகின்றாரே. ஆநீரையல்லாமல் யாருண்டு மீட்க, ஆண்டவரே இறங்கும். ஆநீரையல்லாமல் யாருண்டு மீட்க, ஆண்டவரே இறங்கும். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை, அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து
ஆண்டவரை அடைவேன். அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 4 வருடங்களாக தொடர்ச்சியாக நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நான் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை செலுத்துகிறேன். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வாக்குத்தத்த வசனத்துக்கு ஏற்ப என்னை ஆசீர்வதித்து பெருகச் செய்து இன்று ஹோலி லைட் பிரிமிட்டிவ் சர்ச்சின் யூடியூப் சேனல் வாயிலாக நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறேன். எனக்காகவும் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்காகவும் ஒரு நிமிடமாவது ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் சத்திய வேதம். சத்திய வேதம். சத்தியம் என்றால் உண்மை. அதாவது சாதாரண விதத்திலே நாம் உண்மை என்று சொல்வோமானால் அது உண்மையானது, சரியானது என்று பொருள். ஆனால் சத்தியம் என்று சொன்னால் அது 100% உண்மையானது, அதில் எள்ளளவும் பொய் இல்லை என்ற பொருளை அது தருகிறது. வேதம் என்றால் தேவனின் வார்த்தை. ஆக சத்திய வேதம் என்றால் முற்றிலும் உண்மையான தேவனின் வார்த்தை என்று பொருள். இந்த உலகிலே நன்னெறி நூல்கள் பல இருக்கின்றன. இந்த உலகிலே பலவிதமான நல்ல புத்தகங்கள் இருக்கின்றன. அதுபோல புனித நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற நூல்களும் காணப்படுகின்றன. ஆனால் பரிசுத்த வேதாகம் மட்டுமே 100% உண்மையானது. அது சத்திய வேதம், அது பரிசுத்த வேதாகமும் மட்டுமே. சத்திய வேதம் என்றால் அது பரிசுத்த வேதாகமும் மட்டுமே. இந்த பரிசுத்த வேதாகமானது இதனை படிக்கின்றவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறது. தேவனுடைய பரிசுத்த வழியிலே நடக்க செய்கிறது. இது நமக்கு ரட்சிப்பை தருகிறது. முரட்டாட்டமுடைய மனிதர்களை கூட அது இளகிய மனம் கொண்டவர்களாக அவளுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயம் உடையவர்களாக அது மாற்றி விடுகிறது. ஏனெனில் இது இந்த பரிசுத்த வேதாகமானது ஒரு சத்திய வேதம். இது தேவனுடைய வார்த்தை. இது எள்ளளவும் பொய் உரையாத தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள். ஆகையினால் தான் இதனை வாசிக்கின்றவர்களுக்கு அது நல்வழியை காட்டுகிறது. அது அந்த வாசிக்கின்ற மனிதர்களுடைய இருதயத்தை மறுரூபப்படுத்துகிறது. வாசிக்கின்றவர்களுக்கு அது ரட்சிப்பை தருகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1:1 இது பரிசுத்த வேதாகமும் இப்படி சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்படி தேவனாயிருந்த அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை, ஆதியிலே தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை, அந்த வார்த்தையின் ஒரு பகுதி தான் இந்த பரிசுத்த வேதாகம். இந்த பரிசுத்த வேதாகம வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமானது ஒரு புத்தக வடிவிலே நம்முடைய கரங்களில் இருக்கிறபடியினாலே இது மனிதர்கள் எழுதியது என்று வாதிடுகின்ற மனிதர்கள் பலர் உண்டு. ஆம், இது ஒரு வகையிலே இது மனிதர்கள் எழுதிய புத்தகம்தான். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமானது பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்டது. மற்ற புத்தகங்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அவைகள் சாதாரண மனிதர்களால், நல்ல அறிவு ஜீவிகளால், ஞானமுடைய மனிதர்களால் அவைகள் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமானது
மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அவைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆகையினால்தான் இந்த பரிசுத்த வேதாகமானது சத்திய வேதமாக இருக்கின்றது. இது 100% உண்மையானது. இது எள்ளளவும் பொய்யுரையாத தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளாக இருக்கிறது. இதை 2 பேதுரு அதிகாரம் 1 இறைவசனம் 21 இதனை சொல்வதை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு அதிகாரம் 21 2 பேதுரு அதிகாரம் 1 இறைவசனம் 21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமேன், அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே காணப்படுகின்ற எந்த ஒரு வசனமும் மனிதர்களுடைய சுய சித்தத்தினால் அவைகள் உண்டாக்கப்படவில்லை. அப்படி சுய சித்தத்தினாலே அவைகள் எழுதப்பட்டிருக்குமானால் அவைகளிலே பலவிதமான பிழைகளும் பலவிதமான மனதினை தோன்றிய விஷயங்களும் அவைகளிலே காணப்படும். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமானது சத்திய வேதமாயிருக்கிறது. இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா வார்த்தைகளும் தேவ மனுஷர்களால் எழுதப்பட்டது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் ஏவப்பட்டு எழுதினார்கள். அதனால்தான் இந்த பரிசுத்த வேதாகமம் 100% உண்மையானதாயிருக்கிறது. ஆக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படுகின்ற எந்த ஒரு வசனமும் மனிதர்கள் எழுதினாலும் கூட அவைகள் அவர்களுடைய சுய சித்தத்தினாலே அவைகள் எழுதப்படவில்லை என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. என்னுடனே சங்கீதம் 12 அதிகாரம் 6 நாம் வாசிக்கலாம். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் 7 தரம் மண் குகையில் புடமிடப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான சுத்த வார்த்தைகளாயிருக்கிறது. ஆகையினால் தான் இந்த பரிசுத்த வேதாகமானது எல்லாரால் விரும்பப்படுகிறது. இந்த நாள் வரையிலும் பரிசுத்த வேதாகமே அதிகமாக அச்சிடப்பட்டு அதிகமாக விலைக்கு செல்கின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பரிசுத்த வேதாகமானது அதை வாசிக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அது அவர்களை மறுரூபப்படுத்துகிறது என்றால் அது மிக இல்லை. ஏனென்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் சுத்த வெள்ளிக்கு ஒப்பான சுத்த வார்த்தைகளாயிருக்கிறது. அதனால்தான் நாம் இந்த வேதாகமத்தை பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறோம். இந்த உலகிலே எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகள் ஒன்றும் பரிசுத்த என்று சொல்லி அந்த புத்தகத்தை நாம் சொல்வதில்லை. ஏனென்றால் அவைகள் சுத்த சொற்கள் அல்ல. அவைகள் சாதாரண மனிதர்களால் அல்லது அறிவுஜீவிகளால் எழுதப்பட்ட புத்தகங்களாகவே இருக்கின்றன. ஆனால் நம்முடைய பரிசுத்த தேவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த பரிசுத்த வேதாகமானது சத்திய வேதமாய் இருக்கின்றது. Proverbs 35 இது என்ன சொல்கிறது என்றால், every word of God is flawless. Every word of God is flawless. Flawless நாக்கி உங்களுக்கு தெரியும். அதுல சிறிதளவும் பிழை இல்லை. இந்த பரிசுத்த வேதாகமானது அந்த முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கத்தில் வரை இருக்கின்ற எந்த ஒரு வசனமும் பிழை இல்லாததாக பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சாதாரண மனிதர்கள் பேசியதான வார்த்தைகளும் காணப்படுகின்றன. தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளும் காணப்படுகின்றன. மோசே போன்ற மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளும் இதில் காணப்படுகின்றன. ஆனால் அவைகள் சாதாரண மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அவைகள் சாதாரண மனிதர்களாக சொல்லப்பட்டு
அவைகள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அவைகள் பரிசுத்த ஆவினால் அவர்கள் ஏவப்பட்டு அந்த வார்த்தைகளை பேசினார்கள். அப்படி பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்ட வார்த்தைகள் தான் அவைகள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவர்கள் ஒருவேளை சாதாரண மனிதர்களாக இருக்கலாம், ஆனாலும் கூட அவைகள் சுத்த வார்த்தைகளாக இருக்கின்றது. இதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் எடுத்துக்காட்டுகளை எடுத்தோம்னால் ஆயிரம் அவ்வளவு கோடி கோடியான எடுத்துக்காட்டுகளை எடுத்து அவைகள் எப்படி நிறைவேறின என்று நாம் விளக்கலாம். ஆனால் அவைகளில் ஒரு சில ரொம்ப ஒரு 2-3 எடுத்துக்காட்டுகளை மட்டும்தான் நான் இன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுல ஒன்று, யாக்கோபு தன்னுடைய புதல்வர்களை அவனுடைய மரண நேரத்திலே அவன் ஆசீர்வதிக்கின்ற ஒரு பகுதியை, அதுல அவனுக்கு 12 புதல்வர்கள் இருக்கிறார்கள். அந்த 12 புதல்வர்களையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். அவைகள் அனைத்துமே அப்படி நிறைவேறின. ஆனால் நான் உங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் விளக்க முடியாது. அதனால ஒரு 2 வசனங்களை மட்டும், யாக்கோபு சொன்ன வசனங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். இந்த யாக்கோபு ஒரு சாதாரண மனிதன். அவனோடு தேவன் இருந்தார். அபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையின்றே சுதந்திரவாளியாக அவன் இருக்கிறான். ஆனாலும் கூட அவன் இந்த உலக பிரகாரமாக நாம் பார்த்தோம்னா அவன் ஒரு சாதாரண மனிதன். அவன் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஆடு மேய்க்கின்ற ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருந்தான். அப்படி அந்த ஒரு சாதாரண மனிதன் சொன்ன வார்த்தைகள் எப்படி நிறைவேறின என்று நாம் பார்த்தோமானால், இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியமானவைகள். அவைகள் 100% உண்மையானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என்னுடன் ஆதியாகமம் அதிகாரம் 49 இறைவசனம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 49 இறைவசனம் 5 முதல் 7 முடிய. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்மாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. அந்த யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே அவனுடைய புதல்வர்களை ஆசீர்வதிக்கிறான். அதிலே இங்கே சிமியோனையும் லேவியும் அவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் அழைக்கிறார். ஆனால் அவர்களுக்கு ஒரு எதிர்மறையான சாபமான வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் மிக கோபமாக ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருந்தார்கள். இங்கே வாசித்தோமானால், என் ஆத்மாவை அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அவர்கள் அரண்களை நிர்மூலமாக்கினார்களே என்று வாசிக்கிறோம். அதோட உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது என்று யாக்கோபு சொல்கிறார். அவர்கள் ஏன் அந்த கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று நாம் பார்த்தோமானால், தீனாளுடைய வாழ்விலே நடந்த ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும். தீனாள் சீகேம் என்பவனால் தீட்டுப்படுத்தப்படுகிறான். அதன் காரணமாக இந்த லேவியும் சிமியோனும் சூழ்ச்சியாக அவர்களை விருத்த சேதனம் செய்ய வைத்து அவர்களுக்கு அது வலி உண்டாகி இருக்கும்போது இவர்கள் தங்கள் பட்டயங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த சீகமையும் அவனுடைய தகப்பனையும் கொண்டது மட்டுமல்லாமல் அந்த ஊரிலே காணப்பட்ட எல்லா ஆண்களையும் அவர்கள் கொண்டு போட்டார்கள். அத்தகைய கொடிய கோபமும் மூர்க்கமும் கொண்ட அந்த 2 பேரும் இருக்கிறாங்க. இவர்கள் இந்த 2 சாதாரண ஒரு 2 மனிதன் தான்.
இந்த 2 மனிதர்கள் தங்களுடைய பட்டயங்கள்னால அந்த ஒரு ஊரையே அழித்து விட்டார்கள். எவ்வளவு கொடூரமான ஒரு கோபம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த சம்பவத்தினால்தான் அவர்களுக்கு எதிர்மறையான ஒரு சாபமான வார்த்தை யாக்கோபிடமிருந்து வருகிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. இதுதான் இந்த இருவருக்கும் கிடைத்த ஒரு சாபமான வார்த்தை. இது எப்போது நடக்கிறது? யாக்கோபுடைய கடைசி நாட்களிலே இந்த விஷயம் நடக்கிறது. அவருடைய மரணத்துக்கு முன்பாக அவர் அவருடைய மகன்களை அவர் ஆசீர்வதிக்கும் போது இந்த விஷயம் நடக்கிறது. அப்போது அவர்கள் இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு நாள் கானான் தேசத்தை நமக்கு தருவார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அது பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அது நடக்கும் என்பதாக யாக்கோபு அவர்களுக்கு சொல்கிறார். யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்த பின்பு ஏறக்குறைய 450 வருடங்களுக்கு பின்பாக தான் மோசேயினால் இஸ்ரவேல் மக்கள் வழி நடத்தப்பட்டு அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், இந்த லேவியர்கள் அவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதனால் அவர்களுக்கு எந்தவித பங்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்றால், ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து 4 ஊர்கள், அந்த 4 ஊர்கள்ல அவர்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தரை அவர்களுடைய சுதந்திரமாக இருந்தபடியினால், கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தபடியினால் அவர்களுக்கு வேறு எந்த பங்கும் கொடுக்கப்படவில்லை. அப்போ அவர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்துடைய மேப்பை நீங்க இப்போ கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னாக்கி அங்க 12 கோத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 12 கோத்திரங்களிலும் இங்க 4 அங்க 4 இங்க 4 அப்படி ஒரு 48 ஊர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. அப்போ அந்த 48 ஊரும் இங்க அங்க அங்க என்று இருக்கிறது. அப்போ அது அவர்கள் சிதறி விட்டார்கள். அந்த லேவியர்கள் சிதறி இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டார்கள். இது ஏறக்குறைய 450 வருடங்களுக்கு பின்பாக அப்படியே நடைபெற்றது. இது லேவியருக்கு நடந்த ஒன்று. அதே போல இது சிமியோன் அவர்களுக்கு பங்கு கிடைத்தது. அவர்களுடைய பங்கு அந்த யூதா தேசத்தினுடைய அடுத்ததாக காணப்படுகிறது. ஆனால் இந்த சிமியோன் கோத்திரத்தார் ஒரு சில நூற்றாண்டுகள் மேபி இருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே யோசுவாவின் புத்தகத்துக்கு பின்பாக அவர்களை பற்றிய எந்த குறிப்புமே பெரும்பாலும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டியை இழந்து அவர்கள் யூதா கோத்திரத்தோடு கலந்து விட்டார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டியை அவங்க இழந்து விட்டாங்க. அப்போ இங்க இவர்களுக்கும் இந்த சிமியோனுக்கும் யாக்கோபு என்ன சொன்னாரோ அதே விஷயம் அப்படியே நடைபெற்றது. இப்ப அதே வார்த்தையை இன்னொருக்கா வாசிக்கிறேன். இவங்க சிமியோனையும் லேவியரையும் லேவிக்கும் யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். லேவி 48 ஊரும் அங்கே இங்கேயுமா இருந்து அவர்கள் பிரிந்து விட்டார்கள். சிமியோன் அவனுக்கு பங்கு கிடைத்திருந்தும் கூட அவர்கள் கடைசியிலே அவர்கள் சிதறி விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய முழு ஐடென்டிட்டியுமே அவங்க இழந்து போனார்கள். அப்போ யாக்கோபு ஒரு சாதாரண மனிதன் தான். நம்மளுடைய வியூல பார்த்தோம்னா அவன் ஆடு மேய்க்கின்ற ஒரு சாதாரண மனிதன். இந்த சாதாரண மனிதன் சொன்னதாக உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை, யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையானது 450 வருடங்களுக்கு பின்பு அப்படியே நிறைவேறியது. இப்போ சொல்லுங்க, இந்த வார்த்தையானது யாக்கோபு தன்னாகவே உரைத்தானா அல்லது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு உரைத்தானா? அவன் யாக்கோபு சொன்னது பரிசுத்த ஆவியினாலே
ஏவப்பட்டே அந்த வார்த்தைகளை சொன்னான். அதனாலதான் அவன் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறியது. 450 வருடங்களுக்கு பின்பாக அப்படியே நிறைவேறியது. ஆக இந்த பரிசுத்த வேதாகமத்திலே யாக்கோபு என்ற சாதாரண மனிதன் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை கூட பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சொன்னபடியினாலே அவைகள் தேவனுடைய வார்த்தைகள் தான். இதே போல இன்னொரு எடுத்துக்காட்டையும் கூட நாம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய முதிர் வயதிலே ஈசாக்கு பிறந்தார். இந்த ஈசாக்குக்கு அவர்கள் பெண் பார்க்கிறார்கள். எலியாசர் என்ற அவருடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரர் ஈசாக்குக்கு ரெபெக்காளை பெண் பார்க்கிறார். அந்த ரெபெக்காளை பெண் பார்த்து அந்த அவர்களுடைய வீட்டில இருந்தே அவர்கள் புறப்படும் போது அவர்களுடைய சகோதரன் ரெபெக்காளுடைய சகோதரன் லாபான் அவர்களை ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கிறான்? ஆதியாகமம் அதிகாரம் 24 இறைவசனம் 60 நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 24 இறைவசனம் 60. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய், உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தான். இங்க என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான்? எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாய், நீ பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வா, உன்னுடைய சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று அவன் அந்த லாபான் ஆசீர்வதிக்கிறான். இந்த லாபான் ஒரு மிக மிக சாதாரண மனிதன். இவனுக்கு இந்த லாபானுக்கு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருந்த உடன்படிக்கை தெரியாது. தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியை பூமியின் துகளத்தனையாய் அவனை பெருக பண்ண போகிறார் என்ற வாக்குத்தத்தமும் தெரியாது. வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ண போகிறார் என்ற அறிவும் அவனுக்கு கிடையாது. அதோடு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின்படி வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததியாக தன்னுடைய சகோதரி இருக்க போகிறாள். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அவள் அந்த குடும்பத்திலே வாழ்க்கைப்பட போகிறாள் என்பதும் தெரியாது. ஆனால் இந்த லாபான் அவளை ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கிறான்? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதிக்கிறான். இந்த லாபானை குறித்து இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டுமானால், இவன் சிலை வழிபாட்டை உடையவன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த யாக்கோபு அவனுடைய மாமா வீட்டில இருந்து புறப்படும் போது ராகேல் அந்த லாபானுடைய தெய்வ சிலைகளை திருடி கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரியும். ஆக அந்த லாபான் ஒரு சிலை வழிபாடு செய்கின்ற ஒரு மனிதன். அப்போ அவன் ஒரு மிக சாதாரண மனிதன். அந்த மனிதன் சொன்னதாக அந்த மனிதன் தன்னுடைய சகோதரி ஆசீர்வதித்ததாக சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தையானது அப்படியே ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அதுவும் அந்த லாபானுடைய கண்களுக்கு முன்பாகவே நடந்தது. எப்படி நடந்தது? இந்த யாக்கோபும் அவனுடைய சகோதரனுக்கும் பிரச்சனை வருது. அதனால இவன் அந்த யாக்கோபு அந்த லாபானுடைய வீட்டுல போய் வசிக்கிறான். அங்க ஒரு 20 ஆண்டுகள் ஏறக்குறைய இருக்கிறார். அப்போ அந்த லாபான் தன்னுடைய மகள்களாகிய லேயாளையும் ராகேலையும் மனைவியாக கொடுக்கிறார். அதற்கு பின்பாக பில்காலும் சில்பாலும் அவளுக்கு இன்னும் மனைவியாக கொடுக்கப்படுகிறார்கள். ஆக 4 மனைவியரிடத்திலே 12 புதல்வர்கள் அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே பிறந்து அவனுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் பெருகுகிறார்கள். அப்போ அந்த லாபான் தன்னுடைய சகோதரியாகிய ரெபெக்காளை ஆசீர்வதித்தது அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே மிக நிதர்சனமாக நடந்தது. அது மட்டுமல்லாமல் ஆபிரகாமுடைய சந்ததியினர் எகிப்துக்கு சென்ற போது அங்கே அந்த எகிப்தியர்கள் அவர்களை கொடூரமாக ஒடுக்குகிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அவர்களை ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள்
பலுகி பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த இஸ்ரவேல் சந்ததி அந்த லாபானுடைய கண்களுக்கு முன்பாகவும் பெருகினார்கள், எகிப்திலும் பெருகினார்கள். அவர்கள் பெருகி பெருகி ஒரு பெரிய இனக்கூட்டமாக மாறிவிட்டார்கள். அது அந்த லாபான் அந்த அவனுடைய சகோதரியை ஆசீர்வதித்தது அப்படியே நிச்சயமாக நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அது பெருகு பெருகு, நீ கோடாய் கொடியாய் பெருகுவாய் என்ற ஒரு பகுதி. அடுத்தது, உன் சந்ததியர் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்றும் அவன் ஆசீர்வதிக்கிறான். இந்த பகுதியானது இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்த போது அவர்கள் கட்டாத வீடுகளை, கானானியர்களுடைய வீடுகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அது கானானியர்கள் அவர்களுடைய பகைஞர்கள், அந்த பகைஞர்களுடைய வாசல்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அப்போ இந்த வார்த்தையானது தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்தமானது, சத்தியமானது, சத்திய வார்த்தையானது. லாபான் என்ற ஒரு சாதாரண மனிதன் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தை கூட அப்படியே நிறைவேறியது. இப்போ அதனால இந்த வார்த்தையானது பரிசுத்த வார்த்தை, சத்திய வார்த்தை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த லாபானுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்திருந்தாலும் கூட அவன் உரைத்தது பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலால் தான் அந்த வார்த்தைகளை அவன் பேசுகிறான். அதனால்தான் அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதை நாம் காணலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்களில் முக்கியமான தீர்க்கதரிசி மோசே. இந்த மோசே தான் முதல் 5 புத்தகங்களையும் எழுதியதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மோசே அவர் அந்த 5 ஆகமங்களை எழுதினால் கூட அவருக்கு கர்த்தர் எதனை வெளிப்படுத்தினாரோ, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் அவரிடத்தில் என்ன பேசினாரோ அவைகளை மட்டுமே அவர் அதிலே இந்த 5 ஆகமங்களிலும் அவர் எழுதினார். இதனை அவரே சொல்வதை நாம் பார்க்கலாம். இந்த இஸ்ராயல் மக்களை அவர்கள் வழி நடத்தி கொண்டு வரும்போது அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வரும்போது அவர் சொல்லுகிறார், நான் செய்கின்ற எந்த ஒரு செயலும் நான் என்னுடைய சுய சிந்தனையினால நான் செய்யவில்லை, கர்த்தர் எனக்கு கட்டளையிடுகின்றவற்றை நான் செய்கிறேன் என்பதை அவர் தெளிவாக அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த பிரச்சனை என்ன என்பதை நாம் பார்த்தோமானால் எண்ணாகமம் அதிகாரம் 16:3, எண்ணாகமம் அதிகாரம் 16 இறைவசனம் 3. இங்க என்ன நடக்குது என்றால், மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக இந்த கோகாத்தின் புத்திரர்கள் கிளர்ந்து எழுகிறார்கள். அவர்களோடு தாத்தானும் அபிராமும் ஆகிய ரூபனியர்களும் அவர்களோடு சேர்ந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புகிறார்கள். அங்க பிரச்சனை என்ன என்றால், ஆரோன் தலைமை ஆசாரியராக நியமிக்கப்படுகிறார். அவனுடைய புதல்வர்கள் ஆசாரியர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அவனுடைய வழித்தோன்றல்கள் தான் ஆசரிப்பு கூட்டத்திலே பணி செய்யும்படிக்கு ஆண்டவர் எடுக்கப்பட்டதாக அவர்கள் அங்கே திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள், பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள், அபிஷேகிக்கப்படுகிறார்கள். ஆனா இது இந்த கோகாத்தினுடைய புத்திரர்களுக்கு மிகுந்த கோபத்தையும் எரிச்சலையும் உண்டு பண்ணுகிறது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புகிறார்கள். அவர்கள் எழும்பி என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தோம்னால், எண்ணாகமம் அதிகாரம் 16 இறைவசனம் 3, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். அப்போ இந்த கோகாத்தின் புத்திரர்கள் ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக எழும்பி அவர்கள், நீங்க
நீங்க வந்து மிஞ்சி போகிறீங்க, உங்களை வந்து நீங்க வந்து சபைக்கு மேலாக, இஸ்ரவேல் சபைக்கு மேலாக நீங்கள் உங்களை உயர்த்துகிறீர்கள். இந்த சபையெல்லாம் பரிசுத்தமானது, இந்த சபைக்குள்ளே தேவன் வாசமாயிருக்கிறார், நீங்கள் ஏன் உங்களை நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்று அவர்கள் மோசே இடத்திலும் ஆரோனிடத்திலும் சொல்லுகிறார்கள். மோசே அதை கேட்டபோது அவள் முன்பாக முகங்குப்புற விழுந்து முகங்குப்புறமாக விழுகிறார். அதோட அந்த பிரச்சனைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க நாளைக்கு எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல வாருங்க. அந்த கர்த்தருடைய சமூகத்துல அவர் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறார்? ஆரோனை அவர் தேர்ந்தெடுத்தாரா அல்லது உங்களை தேர்ந்தெடுக்கிறாரா என்பதை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பார்க்கலாம். நான் கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் நான் செய்கிறேன் என்று அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் கூட அவர்கள் வந்து அந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக மிகவும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் வந்து அப்போ வந்து மோசே சொல்லுகிறார், நீங்க வந்து அந்த கோகாத்தினுடைய புத்திரர்களை வந்து நீங்க வந்து உங்களுடைய கலசங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 250 பேர் அவர்கள் தங்களுடைய கலசங்களை தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நெருப்புகளையும் உங்களுடைய தூப வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி வாங்க என்று சொல்லுகிறார். அப்போ இந்த தாத்தானும் அபிராமும் நாங்க இந்த கோகாத்தினுடைய புத்திரர்கள் அவங்க 250 பேரும் தங்களுடைய இந்த தூப கலசத்தோட போறாங்க. ஆனால் இந்த தாத்தானும் அபிராமும் அவரை வந்து நாங்க வந்து ஆசாரிப்பு கூடத்துக்கு முன்னாடி நாங்க வரமாட்டோம் என்று அவங்க வந்து அவங்களுடைய கூடாரத்திலே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மோசே என்ன சொல்லுகிறார், இந்த கிரியைகளை, இந்த எண்ணாகமும் அதிகாரம் 16 இறைவசனம் 28 முதல் 30 முடிய உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதர்களும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். அதாவது எல்லாரும் சாதாரண சாகிறபடி இவங்க வந்து செத்தாக்கி அவங்க வந்து கடவுள் வந்து என்னை அனுப்பல, கர்த்தர் சொன்னபடி நான் செய்யல என்பதை நீங்கள் வந்து அறிந்து கொள்வீர்கள் என்று அவர்கள் சொல்றாங்க. அப்படி சொன்ன மாத்திரத்திலே அங்க என்ன நடக்குது என்றால், கர்த்தர் புதிய 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவற்றையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். இந்த வார்த்தையை மோசே பேசி முடித்த உடனே அந்த 31 மற்றும் 32வது வசனத்தை வாசுங்க. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் விழுங்கி போட்டது. ஆமென், அல்லேலூயா. அப்போ அங்க அந்த பிரச்சனை எதனால வருது? இவங்க வந்து இது பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க, எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆசாரிப்பு கூடத்துல தலைமை ஆசாரியனாக ஆரோன் தான் இருக்கிறான், அவனுடைய புதல்வர்கள் தான் இருக்காங்க, தொன்று தொட்டு அவர்களுடைய குடும்பம் தான் இருக்க போகுது, நாங்க எல்லாரும் பரிசுத்தம் தான் அப்படின்னு இந்த ஒரு பிரச்சனையை அங்க கிளப்பும் போதுதான் அங்க வந்து இந்த சம்பவங்கள் நடக்கின்றன. ஆக இங்க வந்து மோசே என்ன சொல்லுகிறார், இந்த 28வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், நான் என் மனதின்படி செய்யவில்லை. அவர் வந்து என்னுடைய சித்தத்தின்படி நான் செய்யலப்பா, நான் ஆண்டவர் என்னத்தை எனக்கு சொன்னாரோ அதைத்தான் நான் செய்யறேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி நீங்க இதுதான் நடக்கும், நீங்க வந்து சாதாரணமா சாகல்னாக்கி ஆண்டவர் என்ன அனுப்பல என்பதை நீங்க தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன மாத்திரத்திலே நிலம் பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று வாசிக்கிறோம். ஆக இந்த 5 புத்தகங்களையும் மோசே எழுதியிருந்தாலும் கூட அவைகள் அனைத்தையும் கர்த்தர் அவருக்கு என்ன சொன்னாரோ அதன்படிதான் அவர் அந்த எல்லாவற்றையும் செய்தார்.
இந்த 5 புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா சம்பவங்களும் கூட கர்த்தரால் அவருக்கு உரைக்கப்பட்டதை தான் அவர் எழுதியிருக்கிறார். ஆக இந்த பரிசுத்த வேதமானது சத்திய வேதம் என்றால் அது உண்மைக்கு புறம்பில்லை. அது அதுக்கு நிகரான இன்னொரு வார்த்தை இல்லை. அது இந்த பரிசுத்த வேதாகமும் 100% உண்மையானது. இதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம யாக்கோபை பார்த்தோம், லாபானுடைய வார்த்தையை பார்த்தோம், மோசையை பற்றி பார்த்தோம். இந்த 3 விஷயங்களுமே அப்படியே நிறைவேறுவதை பார்க்கலாம். அப்போ இந்த லாபான் போன்ற சாதாரண மனிதர்கள் சொல்லப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையானாலும் சரி, யாக்கோபு போன்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அவர்களால் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளுமே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தான் அவர்கள் அவற்றை பேசினார்கள். அவை இந்த புத்தகங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை போல இதுக்கு நிகரான ஒரு புத்தகம் இல்லை. இது 100% உண்மையானது. இது ஒரு சத்திய வேதம் என்றால் அது மிக இல்லை. இதனால தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5வது அதிகாரம் 18வது இறைவசனத்துல இப்படி சொல்றாரு: வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வானம் ஒளிந்து போகும், இந்த பூமி ஒளிந்து போகும். ஆனால் இந்த நியாய பிரமாணத்துல இந்த நியாய பிரமாணம் அப்படியே நிறைவேறும். அவற்றுள்ள எல்லாமே நிறைவேறும். அதுல ஒரு சிறு எழுத்தாலும் அதுல ஒரு சிறு எழுத்துடைய ஒரு உறுப்பு போல ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்கிறார். யார் சொல்றா? இயேசு சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சொல்லுகிறார். பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த இது நிறைவேறாம இது ஒண்ணுமே ஒளிந்து போகாது என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் கூட இந்த வார்த்தைகளில் ஒன்றும் கூட ஒளிந்து போகாது, நிறைவேறாமல் ஒளிந்து போகாது. ஆக இந்த வார்த்தையானது சத்திய வேதம், இது பரிசுத்த வேதாகம், இது பரிசுத்தருடைய பரிசுத்த வார்த்தைகள். அது மட்டும் இல்லாமல் ஆதியிலே தேவனாய் இருந்த இந்த வார்த்தை இதே வார்த்தை தான். அந்த வார்த்தையின் ஒரு பகுதி தான் நம்மளிடத்துல எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தையின் ஒரு பகுதி தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வழியினை நாம் வாழ நம்முடைய மனதை செலுத்த முடியும். ஓகே, அதனால்தான் ஆண்டவர் அது மட்டும் இல்லாமல் இது 100% உண்மையானது மட்டுமல்லாம இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லுகின்ற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தை நமக்கு அதை வாசிக்கிறவர்களுக்கு ஆவியை கொடுக்கிறது, அது ஜீவனை கொடுக்கிறது, வாழ்வை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வேதாகமும் இந்த வேதாகமும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆக நாம் நல்வாழ்வு அடையும்படிக்கு, நீங்கள் நல்வாழ்வு அடையும்படிக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை, பரிசுத்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை ஏற்று விசுவசியுங்கள். அதன் மூலமாக வருகின்ற ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக வருகின்ற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ நமக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக ஜீவனை தருகிறார். அவர் நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை தருகிறார். ஆக இந்த பரிசுத்த வேதாகமத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்று இதன் வழியிலே நாம் ஒவ்வொருவருமே வாழ வேண்டும். நீங்களும் வாழுங்கள், இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இதனை ஏற்றுக்கொண்டு இதன் வழியிலே நடக்கும்போது நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுடைய சந்ததி வாழும், உங்கள் சந்ததியின் சந்ததி வாழும், ஆயிரமாய் வருகின்ற உங்களுடைய தலைமுறைகள் வாழும். ஏனென்றால் இந்த வார்த்தையானது பரிசுத்த வார்த்தை.
அது மட்டுமல்ல, இது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது நமக்கு வாழ்வை தரக்கூடியது, நம்முடைய சந்ததிக்கு வாழ்வை தரக்கூடியது, நம்முடைய சந்ததியின் சந்ததியினருக்கு அது வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால்தான் ஆபிரகாம் இந்த வார்த்தையினுடைய வழியிலே தேவனோடு உடன்படிக்கை செய்து அவன் வாழ்ந்தான். அவனுடைய 1000 தலைமுறைகள் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த கூட்டமாக வாழ்ந்தது. அதுபோல நாமும் கூட ஆண்டவருடைய வழியிலே, இந்த பரிசுத்த வார்த்தையின் வழியிலே ஏற்று நடக்கும்போது நம்முடைய சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆபிரகாமுடைய சந்ததியை போல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனக்கூட்டமாக இயேசுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு சந்ததியாக நாமும் வாழ்வோம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே வேண்டாம். கர்த்தராகிய இயேசு ஒருவரே தேவன் என்று இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. சகோதரர்களே, இந்த பரிசுத்த வேதாகமும் எப்போதுமே பொய் சொல்லவில்லை. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன். இதனை நீங்கள் உங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த இந்த வார்த்தையை தந்த கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் இருக்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள்ங்க. இதை விட என்ன பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? இந்த ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன், அல்லேலூயா. நாம் அனைவரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலே மண் குகையிலே 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்க தந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இயேசுவே, இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். உமது கிருபைகளையும் இரக்கங்களையும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் பொழிந்தள்ளும். இவர்கள் வாழ்வில் காணப்படுகின்ற எல்லா தடைகளையும் அகற்றியறலும், எல்லாவித நோய்களையும் குழப்பங்களையும் இவர்களை விட்டு அகற்றியறலும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியும் ஜீவனுமான உம்முடைய வார்த்தையின் வழியிலே நடக்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நிறைவாக அபிஷேகித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. கண்மலையின் மறைவிலே ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாப்பீராக. இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.